பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்தின நாளிலும் 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த கால வேளையில் தேவனாய கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவன். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த கால வேளையில் எல்லா உபத்திரவங்கள் எல்லா நபர்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும், பெரியவர்கள் சிறியவர்கள், பக்தி உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கும் உபத்திரவங்கள் வரும். வேதம் நமக்கு சொல்லும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார். லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோஸ். ஆண்டவர் அப்படி ஒரு ப்ராமிஸை தரல. உபத்திரம் உண்டு, ஆனாலும் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் ஜெயித்தவர், நமக்கு ஆறுதலின் தேவனாய் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பவுல் எவ்வளோ அழகாக எழுதுகிறார். இந்த காலை வேளையில் உன்னுடைய உபத்திரவத்தில், உன்னுடைய நெருக்கடிகளில் எல்லாருக்கும் வரும். பக்தி உள்ளவர்களுக்கு கட்டாயம் வரும். அப்படி அந்த நெருக்கடிகள் உபத்திரம் வரும்போது தளர்ந்து போக வேண்டாம். மனிதர்கள் ஆறுதல் சொன்னால் பல நேரங்கள் அது நமக்கு செவிகளுக்குள் ஏறுவதில்லை, இருதயத்துக்குள் உணர்த்தப்படுவதில்லை. ஆனால் பரலோக தேவன் ஒரு வசனத்தை தந்தா போதும். உன்னுடைய உபத்திரவத்தில் பயப்படாதே என்று ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும், துக்கத்தை மாற்றும், பலனை தரும். இதுதான் அந்த பின்னணி. தேவன் ஒரு வார்த்தையை தந்தால் அது ஆறுதலாய் நமக்கு வருகிறது. உபத்திரவத்தில் ஒரு திடனை தரும். உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு, உபத்திரவத்தை சகிப்பதற்கு, உபத்திரவத்தில் மேற்கொள்ளுவதற்கு அந்த ஆறுதல் நமக்கு பயனுள்ளதாயிருக்கு. ஆகவே எந்த ஒரு தெய்வ பிள்ளையும் தளர்ந்து போகாதே, விழுந்து போகாதே. உபத்திரம் உண்டு நமக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். இந்த கால வேளையில் அந்த உபத்திரவ நேரங்களில் ஆண்டவருடைய சந்நிதியில், ஆண்டவர் நீ எனக்கு ஆறுதல் தருகிற தேவன். எந்த மனிதர்கள் தந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் வரலை, நீங்கள் தான்ப்பா எனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்ற ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தோமானால், அவர் ஆறுதல் படுத்தினால், நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் தேவனை இன்ட்ரடியூஸ் பண்ணத்தக்க விதத்தில் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. கர்த்தர் உன்னை ஆறுதலில் தந்து உன்னை தேற்றுகிறதே. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, பவுலுக்கு ஆறுதல் தந்த தெய்வம் என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த உபத்திரவத்தில் ஆறுதல் கொடுக்கிற கர்த்தர் என்பதை இந்த நாளில் அறிந்து நம்முடைய பாதத்தை பற்றி கொள்ள, ஆறுதலின் தேவனை பிடித்து கொள்ள காத்திருந்து நம்முடைய சந்நிதியில் அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு இன்னும் அநேகருக்கு ஆறுதலின் தீபங்களாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய உபத்திரவத்தில் கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்வார். God bless you. Praise the Lord.